நிகழ்தகவு. மகனின் திருமணத்திற்காக தாலி வாங்க சென்ற பெற்றோர் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது காத்திருந்த பேரதிர்ச்சி. தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்த மகனை பார்த்து நிலை குறைந்த தாய். உயிரை விடும் அளவுக்கு இளைஞருக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்தது என்ன? கடைக்கு போயிருந்த அக்காவும் அம்மாவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுல மகன் இருப்பான்னு நினைச்சு வீட்டுக்கிட்ட வந்ததுமே மகேஷ்னு கூப்பிட்டுட்டே வந்திருக்காங்க. ஆனா 4-5 முறை கூப்பிட்டும் பதிலே சொல்லாததால அம்மாவுக்கும் அக்காவுக்கும் சந்தேகம் வந்திருக்கு. உடனே பக்கத்து வீட்டுக்கு போய் மகன் எவ்வளவு கூப்பிட்டும் கதவை திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் வந்து கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. அப்பவும் கதவை திறக்கல. ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வராததால சந்தேகப்பட்ட அக்கம் பக்கத்து மக்கள் உடனடியா கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா மகேஷ் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்கார். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் மகேஷோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மகேஷ் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு அவங்க அம்மா அக்கா கிட்ட போலீஸ் விசாரிச்சப்பதான் மகேஷோட மரணத்துக்கு பின்னால இருக்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த மகேஷ்குமார் அதே ஏரியாவில் பிரைவேட் கம்பெனியில சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு இருந்தார். மகேஷ்குமாரும் அதே கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த வெண்ணிலாங்கிற பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சீக்கிரமே லவ் விஷயத்த 2 பேரோட வீட்லயும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் தான் மகேஷும் வெண்ணிலாவும் இருந்திருக்காங்க. ஆனா மகேஷோட வீட்டுல இவங்க காதலை ஏற்க மறுத்ததா சொல்லப்படுது. அதனால மகேஷ் கல்யாணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியே காலம் தாழ்த்திட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா வெண்ணிலா எங்க வீட்டுல ரொம்ப நெருக்குறாங்க, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது, உடனே நாம கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி மகேஷ வற்புறுத்தினதா சொல்லப்படுது. இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாக இருக்கு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் அதிகமாகி மகேஷ் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டேன்னு மகேஷ்குமார் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க வெண்ணிலா. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சு எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு கோபத்துல கொந்தளிச்சிருக்காங்க. அப்பவும் மகேஷ்குமார் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே இல்லை. அதனால ஆத்திரமடைஞ்ச வெண்ணிலா ஸ்ரீபெரும்புதூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன காதலிச்சுட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து காதலன் மகேஷ்குமார ஸ்டேஷனுக்கு வர வச்சு போலீஸ்காரங்க வார்ன் பண்ணிருக்காங்க. அப்போ வெண்ணிலாவை மகேஷ்குமார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே அவரை ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பி விட்டு இருக்காங்க. ஆனா மகேஷ்குமாரோட பெற்றோருக்கு மகன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க துளியும் விருப்பம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கலனா வெண்ணிலா மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்துருவா, அதுக்கப்புறம் என்னோட கெரியரே கேள்விக்குறியாகிடும், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கன்னு பெற்றோர்கிட்ட சொல்லி இருக்காரு மகேஷ்குமார். அதுக்கு பிறகு கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கு. வேண்டா வெறுப்பா கல்யாண ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மகேஷோட பெற்றோர். அதனால மகேஷ் ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்ததா சொல்றாங்க. சம்பவத்தன்னைக்கு மகேஷோட அக்காவும் அம்மாவும் தாலியும் கல்யாணத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்குறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. அப்போ மகேஷ்குமார் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்கார். பெத்தவங்களுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா உயிரை மாச்சுக்கலாம்னு முடிவு பண்ண மகேஷ்குமார் வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. விசாரணையில உண்மைகள் வெளியில வரவே சூசைட் கேஸ் ஃபைல் செஞ்ச போலீசார் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. திருமணமான 10 நாட்களிலேயே மனைவியை அடித்து சித்திரவதை செய்த கணவன். லட்சக்கணக்கில் பணமும் சொகுசு காரும் கேட்டு தினம் தினம் டார்ச்சர். தான் அனுபவித்த கொடுமைகளை வீடியோவாக ரெக்கார்ட் செய்துவிட்டு விபரீத முடிவு. கணவன் வீட்டில் இளம்பெண் அனுபவித்த ரண கொடூரங்கள் என்னென்ன? மனசாட்சியே இல்லாத கொடூரங்கள் மீது நடவடிக்கை பாய்ந்ததா? போலீசிடம் சிக்கிய வீடியோ மற்றும் கடிதத்தில் இருந்தது என்ன?
மகளுக்கு கல்யாணமாகி 1 வருஷமாக போது ஏதாச்சும் நல்ல செய்தி வருமானு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க பொண்ணோட அம்மா. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல செய்தி எதுவும் வரல. உங்க மக தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாங்கிற துக்க செய்தி தான் பேரிடியா வந்து இறங்கி இருக்கு. ஆசை ஆசையா பெத்து வளர்த்து கட்டி கொடுத்த மகள் பேச்சு மூச்சு இல்லாம சடலமா கிடந்ததை பார்த்து பெத்த தாயும் சொந்தக்காரங்களும் நொறுங்கி போயிட்டாங்க. புகுந்த வீட்டுல பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்திருக்கான்னு தான் இத்தனை நாளா பெத்தவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம பொண்ணு புகுந்த வீட்டுல நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கிறது ரொம்ப லேட்டா தான் பெத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரை சேர்ந்த மனிஷாவுக்கும் அசுதோஷ் அப்படிங்கிற இளைஞருக்கும் கடந்த ஜனவரியில கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கணவனும் மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் மனிஷாவோட வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு சாப்டரே காணாம போயிருக்கு. கல்யாண செலவு, வரதட்சணையா, நகை, பணம்னு பல லட்சம் ரூபாய்க்கு மேல மனிஷாவோட பெற்றோர் இந்த கல்யாணத்துக்காக செலவு பண்ணிருக்காங்க. அதோட புல்லட் பைக்கும் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாணமான 10 நாட்கள்லயே அசுதோஷ் தனக்கு கூடுதல் வரதட்சணையா தார் கார் வேணும்னு, அப்போதுதான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி மனைவியை அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம பிசினஸ் பண்றதுக்கு பணம் வேணும்னு உங்க வீட்டுல இருந்து உடனே வாங்கி கொடுன்னு கேட்டு தினமும் தகராறு பண்ணி இருக்கான். என் கல்யாணத்துக்கே எங்க வீட்டுல சக்திக்கு மேல செலவு பண்ணிட்டாங்க, இனிமே பணமோ நகையோ கொடுக்க அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு மனிஷா எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா அசுதோஷ் அதை எதையுமே காதுல வாங்கிக்காம தினம் தினம் மனைவியை தகாத வார்த்தைகளால பேசியும் தாக்கியும் கொடுமைப்படுத்த இருக்கான். அவன் மட்டுமல்ல, அவனோட அப்பா, அம்மா, தம்பின்னு மொத்த குடும்பமும் சேர்ந்து மனிஷாவை துன்புறுத்தி இருக்காங்க. இதுக்கடையில மனிஷா கர்ப்பமாக இருக்காங்க. அப்போ கணவன், மாமனார், மாமியார்னு எல்லாரும் சேர்ந்து மனிஷாவை அடிச்சு சித்திரவதை பண்ணி கர்ப்பத்தை கலைக்க வச்சதா சொல்லப்படுது. புகுந்த வீட்டுல தினம் தினம் இப்படி ஏகப்பட்ட நரக வேதனைகளை அனுபவிச்சுட்டு வந்த மனிஷா தனக்கு நேர்ந்த கஷ்டத்தை பத்தி பெத்த தாக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்திருக்காங்க. ஏன்னா மனிஷாவோட அப்பா சில வருடங்களுக்கு முன்னாடியே உயிரிழந்துட்டார். அவங்க அம்மா தான் மனிஷாவை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அம்மாவை இதுக்கு மேலையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சு எல்லா கொடுமைகளையும் தன்னோட மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கணவனோட டார்ச்சரையும் கணவனோட குடும்பத்தார் கொடுமைகளையும் தாங்கிக்க முடியாம விபரீத முடிவெடுத்திருக்காங்க மனிஷா. வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ண மனிஷா தன்னோட ரூம்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. உயிரை மாச்சிக்கிறதுக்கு முன்னாடி மனிஷா கணவன் அசுதோஷும் அவனோட குடும்பத்தாரும் சேர்ந்து செஞ்ச கொடுமைகளை பத்தி செல்போன்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல எனக்கு வேற வழி தெரியலமா, என் கணவரும் அவங்க அம்மா, அப்பா, தம்பின்னு மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன அணு அணுவா சித்திரவதை பண்றாங்க. கல்யாணமான 10 மாசத்துல நான் 10 நாள் கூட சந்தோஷமா இல்லைன்னு கண்ணீர் விட்டு அழுதபடி பேசியிருக்காங்க. மகளோட வீடியோவை பார்த்து கிறுகிறுத்து போன மனிஷாவோட அம்மா தன் பொண்ணை இவ்வளவு டார்ச்சர் பண்ண அசுதோஷ் அவனோட குடும்பத்தினரும் சேர்ந்துதான் என் பொண்ணை கொன்னு தூக்குல தொங்க விட்டுருக்காங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசுதோஷுக்கு வேறொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதால தான் தன் பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணதாகவும் குற்றம் சாட்டி இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் மனைவியை தற்கொலைக்கு தூண்டினது, வரதட்சணை கேட்டு அடிச்சு உதச்சு கொடுமை பண்ணதுன்னு கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அசுதோஷை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அதோட மனிஷாவோட மாமனார், மாமியார், மைத்துனர் 4 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. வேலை நிமித்தமாக வெளியூர் சென்ற கணவர் இரவு நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பெண்ணை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தப்பி ஓட்டம். ரத்த வெள்ளத்தில் பெண் சடலமாக கிடந்த பயங்கரம். பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்த நபர் யார்? இருவருக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன?
நைட் 8 மணி இருக்கும். வேலை விஷயமா வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க இளம் பெண் ஒருத்தங்க. அப்போ வீடு வெளிப்பக்கமா பூட்டி கிடந்திருக்கு. இந்த நேரத்துல அம்மா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க போனாங்கன்னு நினைச்சிட்டே வீட்டு வாசல்ல பார்த்திருக்காங்க அந்த இளம் பெண். அப்போ வாசல்ல உஜ்மாவோட செருப்பு கிடந்திருக்கு. இதனால வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்ட அந்த இளம்பெண் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை உதவிக்கு கூப்பிட்டு வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ உடல் ஃபுல்லா கத்தி குத்து காயங்களோட கை விரல்கள் துண்டாக்கப்பட்டும் உஜ்மா உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்த இளம்பெண் உஜ்மாவோட சடலத்தை கட்டிப்பிடிச்சு கதறி அழுதுருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து உஜ்மாவை கொலை செஞ்சது யாரு என்னன்னு போலீஸ் கிராம மக்கள் கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு இளைஞர் ஒருத்தர் உஜ்மாவோட வீட்டுக்கு வந்தாரு, ஆனா அவர் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு கிராம மக்கள் சொல்லி இருக்காங்க. இதனால அந்த இளைஞர் யாரு, உஜ்மாவுக்கும் அந்த இளைஞருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிற போலீசார் விசாரணையில இறங்கு. ஆந்திராவில் உள்ள வேல்துர்த்தி பட்டணத்தை சேர்ந்த மஸ்தான் உஜ்மா தம்பதிக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. மஸ்தான் தெலங்கானாவில் உள்ள சித்திப்பேட்டையில தங்கி கட்டுமான வேலை செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. இதுக்கடையில உஜ்மாவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த முன்னாங்கர இளைஞர் கூட பழக்கமாக இருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அடுத்து செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு தங்களோட கள்ள காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. மஸ்தான் வீட்டுல இல்லாத நேரத்துல அடிக்கடி முன்னாவ வீட்டுக்கு கூப்பிடுற உஜ்மா அவர் கூட தனிமையிலேயே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உஜ்மா வீட்டு செலவுக்காகவும் சொந்த செலவுக்காகவும் முன்னாக்கிட்ட இருந்து அதிக பணம் வாங்கினதாகவும் கூறப்படுது. அதுக்கடுத்து அரசியல்ல தீவிரமா இறங்கின உஜ்மா ஒரு கட்சியில சேர்ந்து பணியாற்ற ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல உஜ்மாவுக்கும் வேற ஒரு இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. உஜ்மா முன்னா கூடவும் இன்னொரு இளைஞர் கூடவும் ஒரே நேரத்துல தகாத உறவுல இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ முன்னாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடும் கோபமான முன்னா இந்த அரசியல்ல இறங்கினதுக்கு அப்புறம் தான் நீ அவங்க கூட பழகிட்டு இருக்க, அதனால நீ அரசியல் சம்பந்தமான கூட்டத்துக்கு போகாத, அந்த இளைஞர் கூட பழகுறதையும் இன்னையோட கைவிட்டு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், என் பேச்ச மீறி மறுபடியும் நீ அவன் கூட பழகிட்டு இருந்தன்னா நான் உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. ஆனா உஜ்மா முன்னாவோட சொல் பேச்ச கேட்கிற மாதிரி தெரியல. எனக்கு அவன்தான் முக்கியம்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. உஜ்மாவோட இந்த பேச்சை கேட்டு கோபமான முன்னா நான் உனக்காக அதிக பணத்தை செலவு பண்ணியிருக்கேன், அதனால அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நீ எவன் கூடயும் ஊர் சுத்துன்னு திட்டிருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. முன்னாவோட மிரட்டலை பார்த்து பயந்து போன உஜ்மா அவர் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சுட்டாங்க. உஜ்மா புகார் கொடுத்ததால அவங்க மேல கடும் ஆத்திரத்துல இருந்த முன்னா உஜ்மாவை கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு உஜ்மா மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்போ உஜ்மாவோட வீட்டுக்கு போன முன்னா அவங்க கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து முன்னா உஜ்மாவோட உடம்பு ஃபுல்லா கண்மூடித்தனமா கத்தியால குத்தி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச உஜ்மா ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அடுத்து உஜ்மாவோட செல்போனை திருடின முன்னா அவங்க வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை சேதப்படுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தலைமறைவாயிருக்கிற முன்னாவை வலை வீசி தேடிட்டு வர்றாங்க. கணவன் குழந்தையுடன் ரயிலில் சென்ற பெண், பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை காணாமல் போனதால் பதறிய தாய். பிறந்து 13 நாட்களே ஆன குழந்தையை ஓடும் ரயிலிலிருந்து தூக்கி வீசிவிட்டு கமுக்கமாக இருந்த கொடூர தந்தை சிக்கியது எப்படி? கொலை நடுங்க வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? மதிய நேரம் ராமநாதபுரம் கிராமத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. அப்போ எதிர்முனையில பேசுற பெண் ஒருத்தங்க, சார் என் பேரு கவிதா, என்னோட கணவர் என் பெண் குழந்தைய கொன்னுட்டு என்ன ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றான், அதனால என்ன சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சி இருக்காங்க.
உடனடியா அந்த போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீசார் சம்பவ இடத்துக்கு போயிட்டு கவிதாவை மீட்டிருக்காங்க. அடுத்து அவரோட கணவன் மாரிச்செல்வத்தை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நெல்லையை சேர்ந்த மாரிச்செல்வங்கிற நபருக்கு ஏற்கனவே இளம்பெண் ஒருத்தங்களோட கல்யாணமாகி இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை உதறி தள்ளிய மாரிச்செல்வம் கடையநல்லூரை சேர்ந்த கவிதாங்கிற பொண்ண இரண்டாவதா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனா கவிதா கூடவும் சரியா வாழ்க்கையை நடத்தாத மாரிச்செல்வம் மனைவி மேல சந்தேக புத்தியில இருந்திருக்காரு. மனைவி யார்கிட்ட போன் பேசினாலும் சந்தேகப்பட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது, டார்ச்சர் பண்றதுன்னு இருந்திருக்காரு மாரிச்செல்வம். இதுக்கடையில கவிதாவும் கர்ப்பமாக இருக்காங்க. ஆனா அப்பவும் திருந்தாத மாரிச்செல்வம், உன் வயித்துல வளர்றது என் குழந்தை கிடையாது, இது வேற ஒருத்தரோட குழந்தைன்னு சைக்கோத்தனமா மனைவி கிட்ட நடந்துட்டு இருந்திருக்கார். இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது ஒருபுறம் இருக்க, தன் பொண்ணை விட்டுட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாரிச்செல்வத்தோட முதல் மனைவியோட சொந்தக்காரங்க தீவிரமா தேடிட்டு இருந்திருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட மாரிச்செல்வம் தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு கோவைக்கு போயிருக்காரு. கோவையில வச்சே கவிதாவுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதி நெல்லைக்கே மறுபடியும் வந்து வசிச்சிருக்காங்க. ஆனா கவிதாவோட வீட்டுல சண்டையிட்ட மாரிச்செல்வம் தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு மறுபடியும் கோவைக்கே போயிருக்கான். மாரிச்செல்வமும் கவிதாவும் ரயில்ல போயிட்டு இருந்த நேரத்துல மறுபடியும் மனைவி மேல சந்தேகப்பட்ட கணவன், இது என்னோட குழந்தை கிடையாதுன்னு கவிதா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காரு. அடுத்து நள்ளிரவு நேரத்துல எல்லாரும் ரயில்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு கண்முழிச்ச மாரிச்செல்வம் பிறந்து 13 நாட்களே ஆன குழந்தைய ரயில்ல இருந்து தூக்கி வெளியில வீசியிருக்கான். மறுநாள் காலையில கண்முழிச்சு பார்த்த கவிதா குழந்தைய காணோம்னு கத்தி கதறி அழுதுருக்காங்க. பக்கத்து சீட்ல இருந்த எல்லாரும் குழந்தைய ரயில்ல தேடி இருக்காங்க. ஆனா குழந்தை எங்க தேடியும் கிடைக்கல. அந்த நேரத்துல மனைவிய தனியா அழைச்சிட்டு போன மாரிச்செல்வம், குழந்தைய தான் ரயில்ல இருந்து வெளியே தூக்கி வீசினேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, யார்கிட்டையாவது என்ன மாட்டி விட்டனா உன்னையும் கொலை பண்ணிருவேன்னு மிரட்டி இருக்கான். அதனால உயிருக்கு பயந்து போன மனைவி கவிதா யார்கிட்டையும் சொல்லாம அழுதுகிட்டே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. கவிதா அமைதியா இருந்ததால மற்ற பயணிகளும் பெருசா கண்டுக்கல. அடுத்து கோவையில உள்ள ராமநாதபுரம் பகுதியில அறை எடுத்த மாரிச்செல்வம் கவிதாவை ரூமுக்குள்ள பூட்டி வச்சு சித்திரவதை பண்ணிருக்கான். என் குழந்தையவும் கொன்னுட்டு என்னையவும் எதுக்கு இப்படி சித்திரவதை பண்ற, என்ன தயவு செஞ்சு விட்டுருன்னு கவிதா கெஞ்சி இருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத மாரிச்செல்வம் கவிதாவை போட்டு அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஞாபகத்துல செல்போனை ரூம்லயே வச்சுட்டு வெளியில வேலை விஷயமா போயிருக்கான் மாரிச்செல்வம். அப்போ மாரிச்செல்வத்தோட செல்போனை எடுத்த கவிதா போலீஸுக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கவிதாவை பத்திரமா மீட்டு மாரிச்செல்வத்தை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து குழந்தைய எந்த இடத்துல தூக்கி வீசுன அப்படின்னு மாரிச்செல்வத்துக்கிட்ட கேட்டு இருக்காங்க போலீஸ். அதுக்கு நைட்டு நேரம்ங்கிறதால குழந்தைய தூக்கி வீசின இடத்தை பத்தி தெரியலன்னு சொல்லியிருக்கான் மாரிச்செல்வம். இதனால குழந்தைய தேடி பல இடங்கள்ல அலைஞ்சிருக்காங்க போலீஸ். ஆனா இப்ப வர குழந்தைய போலீஸால கண்டுபிடிக்க முடியல. குழந்தைய ரயில இருந்து தூக்கி வீசின வழக்கு கோவை சிறப்பு மகிழா கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேல நடந்த இந்த கேஸ்ல எந்த ஒரு தடயமும் கிடைக்காததால மாரிச்செல்வத்தோட வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு அவருக்கு ஆயுள் தண்டனையும் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதிச்சு நீதிபதி தீர்ப்பளிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாரிச்செல்வத்து மேல சொந்த அப்பாவையே கொலை செஞ்ச வழக்கும் இருக்குன்னு கூறப்படுது. வேறொருவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த மனைவி வெட்டி கொலை. அறிவாளால் வெறி தீர்த்துவிட்டு 1 இன்ச் கூட நகராமல் நின்ற கணவன். தெரித்த ரத்தத்தை பார்த்தும் பெண்ணின் அலறல் சத்தத்தை கேட்டும் அரண்டு போய் நின்ற பொதுமக்கள். கணவனின் கொலை வெறிக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? மதிய நேரம் ஒரு பொண்ண நடு ரோட்ல வச்சு வயிறு, கழுத்து, கை, கால்னு உடம்பு ஃபுல்லா அறிவாளால சரமாரியா வெட்டி இருக்காரு ஒருத்தர். அதுல அந்த இடத்திலேயே சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க அந்த பெண். ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்களை பொதுமக்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க.
ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே அவங்களோட உயிர் நின்னுருச்சு. வழக்கமா யாரையாச்சும் வெட்டி கொலை பண்ணவங்க கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிருவாங்க. ஆனா அந்த பெண்ணை அரிவாளால வெட்டி கொன்னவன் 1 இன்ச் கூட நகராம அங்கேயே நின்னு இருக்கான். கையில அரிவாள்ல ரத்தமும் இருந்ததால அங்க இருந்த யாரும் அவன் கிட்ட கூட போகல. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரோட்ல அரிவாளோட நின்னுட்டு இருந்தவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் அவரு அந்த பொண்ணோட கணவர் யமனப்பாங்கிறது தெரிய வந்திருக்கு. கட்டுன மனைவியே எதுக்கு இப்படி வெட்டி கொலை பண்ணிருக்கீங்க, அப்படி என்ன பிரச்சனைன்னு போலீஸ் விசாரிச்சப்ப கூட வாயவே திறக்காம மௌனமா இருந்திருக்காரு யமனப்பா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரிச்சப்பவும் மௌனமாகவே இருந்த யமனப்பா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்தான் கொலை பண்ணது ஏங்கிறத வாய் திறந்து சொல்லியிருக்கார். கர்நாடக மாநிலம் விஜயபுராவை சேர்ந்த யமனப்பா அனுசுயா தம்பதிக்கு 2 பொண்ணுங்க. இவங்க 2 பேருக்குமே கல்யாணமாகி வெளியூர்ல செட்டில் ஆகிட்டாங்க. விஜயபுராவில் உள்ள வீட்டுல யமனப்பா அனுசுயா மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனைவி அனுசுயா மனம் கோணாம நடந்திருக்காரு யமனப்பா. ஆனா தினமும் மது போதையிலேயே வீட்டுக்கு வந்த கணவரால மனைவி அனுசுயாவுக்கு மன உளைச்சலா இருந்திருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை பொருட்கள், காய்கறிகள்னு எல்லாத்தையும் மனைவி கேட்கறதுக்கு முன்னாலேயே அக்கறையா வாங்கி போட்ட யமனப்பா மது போதைய மட்டும் கைவிடுற மாதிரி தெரியல. கணவர் குடிப்பழக்கத்தை கைவிட்டுருவாரு, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்ச அனுசுயாவுக்கு அந்த குடிப்பழக்கத்தால தான் தன்னோட உயிரே ஒரு நாள் போக போகுதுன்னு தெரியாம போச்சு. தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த யமனப்பா மனைவி சொந்தக்காரங்க கிட்ட, ஊர்ல உள்ள மகள்கள் கிட்ட போன் பேசினா கூட யார் கூட பேசுற, வேற ஆண் கிட்ட தான் பேசுறன்னு சந்தேகப்பட்டு சண்டை போட்டு இருக்கார். உங்களுக்கு இதே வேலைதான் 2 பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்து பேரன் பேத்தியை எடுத்தும் வயசான காலத்துல சந்தேகப்பட்டு சண்டை போடுறீங்கன்னு பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசியிருக்காங்க அனுசுயா. சம்பவத்தன்னைக்கு அனுசுயா தனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பைக்ல காய்கறி மார்க்கெட் போயிருக்காங்க. இதுக்கிடையில சனிக்கிழமை மதியம் சுமார் 3 மணிக்கு யமனப்பா ரோட்ல நின்னுட்டு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ அனுசுயா ஒருத்தர் கூட பைக்ல ஒன்னா போயிருக்காங்க. இத பார்த்த ஆத்திரமடைஞ்ச யமனப்பா தன்னோட பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காரு. சிந்தகி நகர் கிட்ட வச்சு அனுசுயா போன பைக்கை வழிமறிச்ச யமனப்பா என் மனைவியை கூப்பிட்டுட்டு எங்கடா போறேன்னு கோபமா கேட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த சில நொடிகளிலேயே தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து மனைவி அனுசுயாவோட முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் சர்றமாரியா வெட்டியிருக்காரு யமனப்பா. யமனப்பா அரிவாளை கையில எடுத்ததுமே அனுசுயா கூட வந்த நபர் தப்பிச்சு ஓடிட்டதா சொல்லப்படுது. முகத்திலையும் தலையிலையும் பலத்த காயமடைஞ்ச அனுசுயா அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்துட்டாங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அதுவும் இல்லாம மெயின் ஏரியாங்கிறதால போலீஸும் அங்கங்க நின்னு டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்கள் உடனடியா போலீஸுக்கு போய் தகவல் சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்த போலீஸ் யமனப்பாவை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.